சொல்லுமா அங்க பாருங்க சொல்லுங்க மரியா உலக நாடு பூரா போயிட்டு கொடிய தலையில குத்திட்டா போட்டோ வந்து அழிச்சு அழிச்சிருக்கேன்.
போட்டோ எடுத்து அனுப்பிவிடுறேன். இங்க பாருங்க சார். நல்லா எடுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எடுக்கிற மாதிரி கேமரா யாரும் எடுக்க முடியாது. உள்ள பூத்து விளையாடுறீங்க. இன்னொன்று கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கு. கொடிய தலையில குத்திட்டா போட்டோ வந்து அனுப்பிவிடு. போட்டோ எடுத்து அனுப்பிவிடுறேன். இங்க பாருங்க சார். நல்லா எடுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எடுக்கிற மாதிரி கேமரா யாரும் எடுக்க முடியாது. உள்ள பூத்து விளையாடுறீங்க. இன்னொன்று கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கு. சீராரும் பதனமன திகழ் பரத கண்ணமிழி தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தனித்தனமும் திலகமுமே
அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இறந்த பெரும் தமிழழகே தமிழழகே உன் சீரினமே சிறுமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்பொழுது வரவேற்பு ஆற்ற நமது நகராட்சியின் இளநிலை உதவியாளர் திரு சரவணன் அவர்களை அழைக்கிறேன். 75வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நகர்மன்ற தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள், மன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள் மற்றும் ஜமாத் தலைவர்கள், நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், அலுவலக பணியாளர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இந்நகராட்சியின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம். இப்பொழுது சிறப்புரையாற்ற நமது நகராட்சியின் நகர்மன்ற தலைவர் திரு அப்துல் கரீம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம் நாட்டினுடைய 75வது சுதந்திர தின விழாவை இன்று நாடெங்கிலும், அதாவது இந்தியா முழுமையாக இந்த விழாவை பெரும் சிறப்பாக கொண்டாடி வருகின்ற நேரத்தில் நாமும் அதை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்றோம். இந்த விழாவில் பங்கு கொண்டுள்ள நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர், நம்முடைய நகராட்சியினுடைய கமிஷனர் மற்றும் பணியாளர்கள், அனைத்து ஜமாத்தார்கள், அனைத்து ஜமாத்தினுடைய எல்லா உறுப்பினர்களையும், ஊர் மக்கள், வணிகர்கள் மற்றும் இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் சிலாத்தினையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாடு சுதந்திரம் சும்மா கிடைக்கவிடவில்லை. நம்முடைய இந்த சுதந்திரத்திற்காக தன் பொருள், உயிர், குடும்பம் அத்தனையும் இந்த தேசத்துக்காக அர்ப்பணித்த தலைவர்களை நினைவூறும் வண்ணம் இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த சுதந்திரத்திற்கு என்ன இருக்குது என்பதை நாம் அறியவில்லை. காரணம், அதனுடைய அடிமைத்தனம் நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நாம் 75 வருடங்களுக்கு முன்பாக நாம் பிறந்து இருந்திருந்தால் நாம் கலக்காமல் இந்த சுதந்திரத்திற்காக நாம் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கூட இந்த செயல்பாட்டையாவது நாம் அறிந்திருக்க முடியும். ஆனால் நமக்கு அதுவும் தெரியாது. ஆகவே இந்த சுதந்திர தினத்தை நாம் சாதாரணமாக எண்ணாமல், எந்தவித கட்சி பாகுபாடும் இல்லாமல் இந்த தேசத்திற்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு நாம் நினைவு கூறுவோம், நன்றி கூறுவோம் என்று இந்த தருணத்தில் கூறி இங்கு வருகை தந்துள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் சிலாத்தினையும் மீண்டும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற திரு தில்லைநாதன் அவர்களை அழைக்கிறேன். இதந்தரு மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு கோடி இன்னல் பழித்தன்னை அழித்திட்டாலும்
விதந்தர கோடியண்ணல் விளைத்தன்னை அளித்திட்டாலும் சுதந்திர தேவி நினை சொல்லிதிடல் மறக்கலேனே. இந்திய திருநாட்டினுடைய 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை மிகவும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற நகராட்சி அலுவலகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று கொடியேற்றவிருக்கின்ற தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கனவு கொண்டிருந்த பெண்களை முன்னேற்ற வேண்டும், முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற விதமாக இந்த நகர்மன்றத்தினுடைய முதல் பெண் தலைவியாக இங்கே பொறுப்பேற்று தேசிய கொடி ஏற்ற வந்திருக்கின்ற நகர்மன்ற தலைவர் அவர்களே, நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, நகராட்சி ஆணையர் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்களே, பெருந்திரளாக நமது சுதந்திர திருநாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி சிறப்பிக்க வந்திருக்கின்ற மதுரை நகரத்தினுடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நகர்மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய MMS அப்துல் கரீம் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள், இந்த சுதந்திரம் நமக்கு சும்மாவா கிடைத்தது, கண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, சுதந்திர தீபத்தை நாம் கண்ணீர் விட்டே காத்தோம் என்று பாரதியார் பாடியதைப் போல இன்று நமக்கு வாய்த்திருக்கின்ற இந்த வாய்ப்பு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்தோமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு வரலாற்று நிகழ்வினை இந்த மேடையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கண்ணீருடைய வலி நமக்கு தெரியும். உலகத்திலேயே நமது தமிழ் பெண்கள் தான் அழுவதிலும் கூட கலாச்சாரத்தின்படி அழுவார்கள். பெற்ற மகனை இழந்தால் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவார்கள், கணவனை இழந்தால் நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுவார்கள், கவலைக்காக ஏதாவது தவறு செய்துவிட்டால் தலையில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். பெற்ற மகனை கருவுற்ற இடம் என்பதால் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுதார்கள், கணவனை சுமந்த இடம் நெஞ்சு என்பதனாலே மார்பில் அடித்துக் கொண்டு அழுதார்கள். அப்படி ஒரு தாய் நாளைக்கு அவனுக்கு, அந்த மகனுக்கு 18 வயது 19 வயது நிரம்பிய அந்த சிறுவனுக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறது. அவனுடைய தாய் தன்னுடைய மகனை கடைசி நேரமாக அந்த சிறையினுடைய கம்பிகளுக்கு வழியாக தன்னுடைய மகனினுடைய உடலை தொட்டு பார்த்து விட வேண்டும். அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவனை தொட்டு பார்த்து விட வேண்டும் என்ற மிகப்பெரிய கவலையோடும் ஆசையோடும் சிறை கொட்டினுடைய வாசலில் வந்து காத்திருந்தார்கள். அவரோடு அவருடைய தங்கையையும் அழைத்து வந்திருந்தார்கள். அந்த தங்கை நிறை மாத கர்ப்பிணி. 2 பேர் வந்து சிறை வாசலிலே காத்து கொண்டிருந்தார்கள். சிறை காவலர் இடத்திலே தகவல் சொன்னார்கள், நாளைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கின்ற என் மகனை பார்க்க வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். சிறை காவலர் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கள், சற்று நேரம் காத்திருங்கள் என்று சொன்னார்கள். 2 பேரும் காத்திருந்தார்கள். 10 மணி ஆகிவிட்டது, அழைத்து வரவில்லை. 12 மணி ஆகிவிட்டது, அழைத்து வரவில்லை. மகனை காணாமல் தாய் தவிர்த்தாள். மாலை 5 மணி ஆகிவிட்டது, அழைத்து வரவில்லை. 6 மணி ஆகிவிட்டது, அழைத்து வரவில்லை. அப்பொழுது அந்த சிறை கொட்டனுடைய காவலர் வந்து சொன்னார், அம்மா 6 மணிக்கு மேலே சிறை கைதியை பார்க்க முடியாது, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னார். நாளைக்கு உயிர் போக இருக்கின்ற தன்னுடைய மகனை பார்க்க முடியாமல் மிகப்பெரிய ஏக்கத்தோடும் கவலையோடும் அந்த தாய் கண்ணீர் விட்டு கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார். அதிகாலை 6 மணிக்கு சொன்னபடியே அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவனை முகத்தை மூடி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாய் சரியாக 6 மணிக்கெல்லாம் வந்து விட்டார். தன்னுடைய மகனுடைய முகத்தை காண முடியவில்லை. ஏனென்றால் தூக்கு தண்டனை நிறைவேற்றிய பிறகு முகத்தை மூடி விடுவார்களாம். காரணம், நாக்கு வெளியே வந்து விடுமாம் அல்லது கண் பிரிஞ்சு வெளியே வந்து விடுவோம், பார்ப்பதற்கு அகோரமாக இருக்குமா. அதனால் அந்த முகத்தை கூட பார்க்க முடியாமல் அடக்கம் செய்து விட்டார்கள். ஒரு 6 மாதம் கழித்து அந்த தாய்க்கு ஒரு தகவல் வருகிறது. அதே சிறையில் மற்றும் ஒரு கைதி அங்கே சென்றிருக்கிறான். அவன் அங்கே அந்த சுவற்றின் உட்புறத்திலே கரிக்கட்டையால் ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அந்த வாசகத்தை அப்படியே எழுதி தன்னுடைய அந்த தாய்க்கிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறான் 6 மாதங்களுக்கு பிறகு. அந்த வாசகம், அந்த சிறை கொட்டடியில் எழுதப்பட்டிருந்த வாசகம், அன்புள்ள அம்மா, பாசத்திற்குரிய என் அம்மா, என்னை ஒரு முறை மன்னித்து விடுங்கள்.
நான் உங்களை இப்பொழுது சந்திக்க முடியவில்லை. அதற்கு மாறாக நிச்சயமாக கருவுற்ற என்னுடைய சித்தியின் வயிற்றிலே நான் வந்து பிறப்பேன். அப்படி அந்த குழந்தை நான் தானா என்பது என்று உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதனுடைய கழுத்திலே தூக்கு கயிற்றுடைய அச்சு இருக்கும், அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இறந்து போனான். அப்படி இறந்து போன அவன்தான் குதிராம் போஸ் என்கிற மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த 18 வயதில் இருந்த ஒரு மாபெரும் தியாகியாக இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய உயிரை ஈர்த்து தந்தவன். அந்த சுதந்திர அதை போன்ற தியாகிகளுடைய வரலாற்றை பெற்றுத்தான் நாம் இந்த அளவுக்கு இன்றைய தினத்திலே ஆடை உடுத்துகின்றோம், பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம், சுதந்திரமாக இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். 1942 மகாத்மா காந்தி 2338 நாட்கள் சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 80 மாதங்கள் தன்னுடைய வாழ்நாளிலே சிறையில் கழித்தார். அதில் 72 மாதங்கள் இந்தியாவினுடைய சிறைகளிலும் 8 மாதங்கள் தென்னாப்பிரிக்க சிறையிலும் ஆடினார். அந்த மகாத்மா காந்தி அவர்கள் 1942 ஆண்டு ஆகஸ்ட் புரட்சி என்று ஒன்றை அறிவிக்கிறார்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரையிலே நமது புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலிலே கிழக்கு கோபுர வாசலிலே ஒரு 6 பெண்கள் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த மிகச்சிறந்த சாதாரண பெண்மணிகள் வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்று கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இங்கே இருக்கின்ற காவலர், அதாவது வெள்ளை ஏகாதிபத்தியத்தில் இருக்கின்ற தமிழ் போலீஸ் ஒருவர் வருகிறார். அந்த 6 பெண்களையும் கூப்பிடுகிறார். இங்கே தேவையில்லாமல் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கலைந்து சென்று விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் மீது தடியடி நடத்துவேன் என்று மிரட்டுகிறார். அந்த 6 பெண்களும் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. மறுபடியும் வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காவல் அதிகாரி விஸ்வநாதன் என்பவர் தன்னுடைய வாகனத்திலே அந்த 6 பெண்களையும் ஏற்றுகிறார். ஏற்றி கொண்டு போய் அழகர் மலையிலே, மதுரைக்கு பக்கத்திலே இருக்கின்ற அழகர் மலைக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சின்ன கல்லந்திரி என்கிற ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, அங்கே முட்களும் காடுகளும் தான் நிறைந்திருக்கும். அந்த இடத்திலே அந்த 6 பெண்களையும் இறக்கி விட்டு விடுகிறார். 6 பெண்களையும் இறக்கிவிட்டு, இப்பொழுது சொல்லுங்கள், மரியாதையாக கலைந்து போய்விடுங்கள், உங்களை நான் என்னுடைய வாகனத்திலே அழைத்துக் கொண்டு போய் மதுரையில் இறக்கி விடுகிறேன் என்று மிரட்டுகிறார். அந்த பெண்மணிகள் கேட்கவில்லை. வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்று அந்த காட்டில் நின்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈவு இரக்கமற்ற அந்த தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த அந்த காவல் அதிகாரி அந்த பெண்களுடைய ஆடையை உருவுகிறார். அப்பொழுது பெண்கள் மேலாடை அணிய மாட்டார்கள், ஒரே ஒரு ஆடை தான் அணிவார்கள், பாவாடை கூட அப்பொழுது அணிவது கிடையாது. ஈவு இரக்கமற்ற அந்த காவல் அதிகாரி, வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியில் இருக்கின்ற காவல் அதிகாரி அந்த 6 பெண்களுடைய ஆடைகளை அவர்கள் கட்டியிருக்கின்ற அந்த சேலையை உருவுகிறார். உருவிக்கொண்டு அவர்களை நிர்வாணப்படுத்திவிட்டு அந்த இடத்திலே விட்டுவிட்டு வந்து விடுகிறார். அந்த 6 பெண்களும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு புதருக்குள்ளே சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படா பொழுது விடியும், எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பொழுது விடுகிறது. பொழுது விடிந்த போது ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரு சிறுவன் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்த பிறகு அந்த பெண்கள் கத்துகிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், தம்பிங்க வா என்று கூப்பிடுகிறார்கள். அந்த சிறுவன் வருகிறான். ஆனால் கிட்டே வர வேண்டாம், நீ தூரவே நில்லு, ஏன்னா இவங்கள்ட்ட ஆடையே இல்லை, நீ தூரவே நில்லு என்று சொல்கிறார்கள். அவன் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். என்னம்மா கூப்பிட்டீங்க, வரும்போது தூர நிற்க சொல்கிறீர்கள் என்று கேட்டான். சொன்னார்கள், எங்கள்கிட்ட ஆடையே இல்லை தம்பி, ஊருக்குள்ளே போய் ஏதாச்சும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் என்ன பண்ணான், மறுபடியும் போனான், ஊருக்குள்ளே போனான். ஊருக்குள்ளே போய் தாய்மார்கள்ட்டெல்லாம் சொன்னான். அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே திரண்டு பனை ஓலை, அங்கே வீட்டில் இருக்கின்ற சேலைகளை எடுத்துக்கொண்டு ஆண்கள் எல்லாம் பனை ஓலைகளை வைத்து மறைத்து கொண்டார்கள். பெண்கள் சென்று அந்த பெண்களுக்கு ஆடை உடுத்தி விட்டார்கள். ஆடை உடுத்திவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு வந்தபோது அந்த பெண்கள் வீட்டுக்கு செல்லவில்லை, மாறாக மறுபடியும் அதே நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்பார். சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதல் நகர்மன்றத்தினுடைய தலைவி அன்பு சகோதரியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு
இந்த விழாவை மிக சீரும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகர்மன்ற ஆணையர் பொறுப்போடு பொறியாளர் பொறுப்பையும் சேர்த்து நடத்துகின்ற அருமை சகோதரர் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, ஜமாத்து நிர்வாகிகளே, அனைத்து தெருவுகளினுடைய நிர்வாகிகளே, முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களே, வருகின்றிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களே, ஊடக நண்பர்களே, அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், ரெட் கிராஸ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் நகராட்சியினுடைய அனைத்து பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய நகர்மன்றத்தினுடைய முதல் சுதந்திர தின கொடியேற்று விழா, இதை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக சிறப்பாக இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் 75வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்போடும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நமக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், நம்முடைய நகர்மன்றம் முதல் முறையாக இந்த கொடியை ஏற்றி வைக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய அதிராமன்னத்திற்கு இந்த பெருமை கிடைத்திருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு இந்த கொடியேற்று நிகழ்ச்சி என்பது காலம் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கொடியேற்றாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு ஜனாதிபதியும் செங்கோட்டையில் மட்டும் பிரதமரும் அனைத்து மாநிலங்களிலும் கவர்னர் தான் கொடியேற்றி கொண்டிருந்தார்கள். அதை மறைந்த நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா அவர்களிடத்திலே கோரிக்கையாக வைத்து மாநிலம் முழுவதும் சுதந்திர தினத்திற்கு முதல்வர்கள் கொடியேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாடு முழுவதும் அந்த 2வது சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதேபோல் இன்றைக்கு இங்கே நம்முடைய கொடியை நம்முடைய அன்பு சகோதரியார் ஏற்ற இருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தையும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். அதை அவர் சொன்னதை நினைவாக அதை சட்டமாக ஆக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதன் வாயிலாக இன்றைக்கு நம்முடைய மகளிரெல்லாம் எங்களோடு ஒருவர் கூடுதலாக கூட நகர்மன்றத்தில் பணியாற்றுகின்ற அளவிற்கு 14 நகர்மன்ற பெண் உறுப்பினர்களை நம்முடைய மகளிரை நம்முடைய நகர்மன்றம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அவர்களும் ஒரு சுதந்திரமாக இன்றைக்கு கொடியேற்ற இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதேபோல் இன்றைக்கு இந்த நாடு பல்வேறு சிரமங்களை அந்த காலங்களில் அனுபவித்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் பல்வேறு திசைகளில் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்தாலும் முழுமையான முன்னேற்றத்தை இன்னும் எட்டவில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையில் வருகின்ற காலங்களில் இந்த சுதந்திர நாடு இந்தியா ஒற்றுமையோடு ஓங்கி நாம் எல்லாம் ஒரு சிறந்த ஒரு வல்லரசாக ஆகுவதற்கு முன்முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய அதிராமன்னம் சமத்துவத்தில் சகோதரத்துவத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நகராட்சியினுடைய அனைத்து முன்னேற்றத்திலும் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும். அதன் வாரியாக இந்த நகர்மன்றம் பல்வேறு வளர்ச்சி பணிகளை எடுத்துச் செல்லும் என்ற செய்தியை உங்களிடத்தில் கூறி அதற்கு அடையாளமாக இங்கு கூட இப்பொழுது நம்முடைய நகர்மன்றத்திற்கு வெளியில் இன்றைக்கு
6 வண்டிகள் நமக்கு டாடா ஏசி வண்டிகள் சேங்ஷன் ஆகியிருந்தாலும் 4 வண்டிகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னும் 1-2 நாள்களில் பாக்கி வண்டிகளும் வர இருக்கிறது. அதுபோல் அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு, எங்களுடைய நகர்மன்ற அலுவலர்கள், எங்களுடைய தலைவர், நான் நகர்மன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு பெருந்திரளாக கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நகர்மன்றத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த நம்முடைய நகர்மன்றத்தில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக தொடர்ந்து எங்களுக்கு எல்லா திட்டங்களும் கிடைப்பதற்கு பெரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆணையர் பொறுப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய எம்இ அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய ஏஇ அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நகர்மன்ற தலைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் நகர்மன்ற உறுப்பினர்களின் சார்பாகவும் பாராட்டி இந்த கைத்தறை ஆடையை அணிவிக்கின்றேன். இப்பொழுது நகர்மன்ற தலைவர் அவர்கள் கூறியேற்றி வைப்பார். கொஞ்ச நேரம் போட்டோ மறைக்காம மேலே ஏறி இப்போ பாட்டு பாடுங்க. அடுத்ததாக கொடிப்பாட்டு. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்று தாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி. தாயின் மணிக்கொடி பாரி, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி, கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணரும் வீரர் பெருந்திரர் கூட்டம், நம்பக்கூடிய அவ்வீர தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காக்க தாயின் மணிக்கொடி பாரி, அதை
தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி. ஒன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை போட்டி அணிவிப்பார். இரண்டாவது வார்டு உறுப்பினர் திருமதி சித்தி ஆயிஷா அவர்களுக்கு நகராட்சி உதவி பொறியாளர்கள் சால்வை போட்டி அணிவிப்பார். அடுத்ததாக மூன்றாவது வார்டு உறுப்பினர் திருமதி கீர்த்திகா ராஜா. நான்காவது வார்டு உறுப்பினர் திருமதி அனுசியா மாரிமுத்து. ஆறாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திருமதி கனிஷ் பாத்திமா. ஏழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திருமதி ஐசா பௌஜி. எட்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் எட்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திரு நூ அபுதாகி. ஒன்பதாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திரு அப்துல் கலீம். பதினோராவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திருமதி மு இஸ்மாயில் நாச்சியா. பன்னிரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி மு ராலியா அவர்கள். பதிமூணாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி மு பினாசிரா அவர்கள். பதினான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு சு இன்பநாதன் அவர்கள். பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு ஜே பாலமுருகன் அவர்கள். பதினாறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி பி நாச்சி விஜயசுந்தரி அவர்கள். பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு மைதீன் பிச்சை அவர்கள். பதினெட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி உம்மல் மர்ஜான் அவர்கள். பத்தொன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி தில்நவாஸ் பேகம் அவர்கள். இருபதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு மீ பகருதீன் அவர்கள்.
21வது நகர்மன்ற உறுப்பினர் திரு அகமது மன்சூர் அவர்கள், 22வது வார்டு உறுப்பினர் திருமதி ஜாஸ்மின் அவர்கள், 23வது நகரமன்ற உறுப்பினர் திரு வசூல்கன் அவர்கள், 24வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு அப்துல் மாலிக் அவர்கள், 25வது வார்டு உறுப்பினர் திரு ராகப்பன் அவர்கள், 26வது வார்டு உறுப்பினர் திரு வடிவேல் அவர்கள், 27வது வார்டு உறுப்பினர் வி சேதுராமன் அவர்கள், நம்முடைய ஆர்மை அண்ணன் அப்துல் கரீம் அவர்களுக்கு நம்முடைய நகராட்சி சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அனைத்து ஜமாத்துகளுடைய தலைவர் ஒருவருக்கு அனைத்து ஜமாத்தின் சார்பாக நகராட்சியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தற்பொழுது 75வது சுதந்திர திருநாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பயணமாக நமது ஊரில் இருந்து லடாக் வரை 72 நாட்கள் சைக்கிளில் இருசக்கர வாகனமான சைக்கிளில் பயணம் செய்ய இருக்கின்றார்கள். நமது ஊரைச் சேர்ந்த புதுத்தெரு வடபுறத்தைச் சேர்ந்த அப்துல் ஹமீத் அவர்களும் மேலத்தெருவைச் சேர்ந்த முகமது வாரிஸ் அவர்களும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை பாராட்டி நமது நகர்மன்றத்தின் சார்பாக அவர்களை பாராட்டி மரியாதை செலுத்துகிறார் நமது நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் ராமகுணாசேகரன் அவர்கள். நகர்மன்றத்தினுடைய ஆணையர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஹலோ, இந்த நிகழ்ச்சிக்கு அனைவர்களும் கலந்து கொண்டிருந்தால் இது ஒரு சிறிய இருந்ததில் ஒரு பாடல் பாடுகிறேன். ஆடுவோமே அள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. வெற்றி கொண்டே சங்கு ஊதுவோமே, வெற்றி கொண்டே சங்கு ஊதுவோமே. இந்த சரங்கியில் எல்லோருக்கும் எடுத்து வைப்போமே. ஆடுவோமே, தள்ளி பாடுவோமே,
ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோம் எல்லா உயிர்களுக்கும் வந்தனம் செய்வோம். எல்லா உயிர்களுக்கும் வந்தன செய்வோம். ஆடுவோம் அல்லே பாடுவோம். வணக்கம், நன்றி. பாரம்பரிய காங்கிரஸ் காரணமாக தற்செயலாக காங்கிரஸ் படம் சேர்ந்துட்டேன். நான் பூர்வீகமாக காங்கிரஸ்காரர் தான். என்ன எங்க பெரியப்பா தியாகி SS இப்ராஹிம் இருந்த காலத்திலிருந்து தாங்கள் காங்கிரஸ் பரம்பரை சேர்ந்தவர்கள். இப்போ தற்காலிகமாக நான் கம்யூனிஸ்டில் சேர்ந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய நகர்மன்றத்தில் அனைவரும் மிக சிறப்பாக பணியாற்றினாலும் கூட அனைவருடைய பாராட்டை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய அதேபோல் குடிநீர் பிரச்சனை வரை பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் கூட இன்னமும் அப்பொழுது அப்பொழுது திரு சங்கரங்கள் பெற்றாலும் கூட ஓரளவு எங்களுக்கு நம்முடைய நகரத்தினுடைய குறிப்பாக தன்னுடைய பள்ளியை செய்யக்கூடிய அரசு ஊழியராக இல்லாவிட்டாலும் கூட நகராட்சிக்காக மிக சிறப்பாக வண்டியில இருங்க, வண்டியில கொஞ்சம் வந்துங்கப்பா, என்னப்பா இது? அப்படியே ரோட்டுக்கு வாங்க. என்ன அப்படியே வாங்க அப்படி. அதேபோல் இங்கு ஒரே விரைவலாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி என்பது விரைவலல்ல. எந்த நேரத்தில் கூறினாலும் கூட அதை கடவுள் கொடுத்து உடனடியாக கௌரவிக்கப்படுகிறார். அவங்க நிகழ்ச்சிக்கு தொந்தரவு இல்லாம இருக்கு. நம்ம இங்க எங்களுடைய பணியாளர்கள் அவங்க ஏதோ குறிப்பிட்ட இவர்களை மட்டும் நாங்கள் கௌரவிக்கிறதாக நீங்க சொல்லக்கூடாது. நீங்கள் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். வருகின்ற காலங்களில் உங்களுக்கு அதற்கான பாராட்டுகளை நாங்கள் நிச்சயமாக உங்களை குறித்து செய்வோம் என்ற உறுதியை கூறி இப்பொழுது 10 மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நம்முடைய நகராட்சியின் சார்பாக பரிசளிக்கப்படுகிறது. வந்துருக்காங்க. இப்படி திருப்பிக்கணுங்களா? இந்த பக்கம் திருப்பிக்கணும். 100 வண்டி வரட்டும். எங்க வண்டி? யாருக்கு போய் கொஞ்சம் டிவி எடுக்கிறேன். தம்பி இங்க வா. அப்படியே ஏறி இடையில யாரும் குறுக்க கல்வி இருக்காதியப்பா. இடையில யாரும் குறுக்க போயிடாதிய. தம்பி நேரம் மூஞ்ச காட்டுப்பா. என்னப்பா அப்படியே
குறுக்க போறீங்கன்னா அப்படியே நின்னுங்க எல்லாம் அப்படியே மூன்றாவது பிரச்சனை ஆணையர் எடுக்க முடியல. மூன்றாவது பிரச்சனை அதிபா எங்க முகமது நில்லுப்பா. கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க. எங்களோட வர்றதுக்காக இருந்தாரு, சில சூழ்நிலை காரணமா வர முடியல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் வந்து ஆணி வேர் வந்து அவர் தான், முகமது தான். இன்ஸ்பிரேஷனே இவர் தான். அப்படியே இருக்கு அப்படியே இருங்க 2 பேரும். நல்லபடியாக போய் வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஒரு பேட்டி அங்கிட்டு போய் எடுத்துருவோம். பேட்டி எங்கே இப்போ வந்துடுவாங்க. அவங்க தானே அனுப்பிவிடுங்க. அவங்க தானே அனுப்பிவிடுங்க. சரி பேசுங்க. நீ என்ன பண்றியா இப்போ? எதுக்கு எந்த இதுக்கு போறியா? எதனால போறியா? ரீசனு அதை சொல்லுங்க. நல்லா திக்காம பேசுங்க. வேகமா பேசுங்க. பேரு அதாவது அதிராம்பட்டினம் பேர் 2 பேர் பேரு எந்த இதுலேருந்து எந்த கிலோமீட்டர் எங்கே போறியா, எந்த பகுதி, எத்தனை நாள், எவ்வளோ நாள் போவியா, அதெல்லாம் போக வர. என் பேர் அப்துல் ஹமீது. நான் புதுத்தெரு வடபுரம். சரியா? நாங்கள் வந்து புத்து வடபுரம். ஊர் பேர் சொல்லுங்கப்பா. பேர் சொல்லி ஊர் பேர் சொல்லுங்க. என் பேர் ஓகேம்மா. டிவிக்கு அனுப்புறாரு. என் பேர் அப்துல் ஹமீது. நான் அதிராம்பட்டினத்தை சார்ந்தவன். என் தெரு புதுத்தெரு வடபுரம், தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவன். அதிராம்பட்டினத்திலேருந்து லடாக் வரைக்கும் நான் சைக்கிளில் போகிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி தான் நாங்கள் கிளம்புறோம். சுதந்திர தின அன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நம்ம கிளம்புறோம். கொடி ஏற்றின பிறகு நாங்கள் கிளம்பலான்னு நம்ம இருந்தோம். இப்போது கிளம்ப போகிறோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, சைக்கிளில் வந்து சைக்கிளுடைய அந்த சைக்கிள் ஓட்டுறோம் இல்லையா, அது வந்து ஊக்குவிக்கணும். இளைஞர்களுக்கு வந்து அது நாங்கள் ஊக்குவிக்கிற நோக்கத்தில் நாங்கள் ஓட்டுறோம். ப்ளஸ் நாங்கள் வந்து மத நல்லிணக்கம், அதாவது மனித ஒற்றுமையை நாடி நம்ம வந்து வலியுறுத்தி நம்ம இந்த சைக்கிளை வந்து ஓட்டுறோம். இதுதான் நம்ம நோக்கம். நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு 72 நாள் நாங்கள் போயிட்டு வர்றதுக்காக நம்ம பிளான் போட்டு வச்சுருக்கோம். நம்மள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு கிளப் ஆரம்பிக்கலான்னு நம்ம திட்டம் போட்டு தான் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கிளப்பு பேர் யூனிட்டி சைக்கிளிங் ஸ்குவாட். யூனிட்டின்னா எல்லாரும் நம்ம லெட்ரு எல்லாருக்கும் கொடுக்கும்போது யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இறைவன் நாடுனா நம்ம போயிட்டு வந்து அந்த கிளப்பு கூட நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைங்க. சரியா? என் கூட வந்து வர ஒரு பேர் ஃபாயிஸு. அதிராம்பட்டினம் மேலத்தெரு, தஞ்சாவூர் மாவட்டம். இப்போ யார் தூக்கி அது மேலே லைக் பண்ணுங்க.